குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா, ஜனவரி 5, 2026 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கன்வர்ஸ் பண்ணலாம். பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ரூபாய் 3000 வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பரிசு வழங்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தொகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிட்டாங்க. ஓகேங்களா? தொகுப்புகள் வந்து வழங்கிறதுக்கான ஆணை வந்து வழங்கப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா தொகையாக வழங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஆல்ரெடி நமக்கு பிரச்சனை தெரியும். வெனிசுலாவினுடைய துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிகஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் இடைக்கால அதிபராக வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்றிருக்காரு. அதிபராக இருந்த நிக்கோலஸ் மடுரோவை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா சிறைப்பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால அதிபராக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சார்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது வட சென்னையில் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் வழக்கு பணியாளர் அப்படின்ற பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இந்த நிலையில் சென்னை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் வட சென்னை ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களாக 3 வழக்கு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுறாங்க. இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க சமூக பணியியல் அப்படின்ற பாடத்திட்டத்தில் இளநிலை பட்டம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். இந்த பணிக்காக மாத ஊதியமாக வந்து பார்த்திங்கன்னா 18,000 வழங்கப்படும். ஓகேங்களா? இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க. chennai.inc.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்து ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையை சார்ந்த மாணவர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்து முதல் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் கலந்துறாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, அதாவது மாணவர்கள் நவீன உலகின் தேவைகளுக்கு ஏற்ப எண்ம டிஜிட்டல் திறன் பெற உலகம் உங்கள் கையில் அப்படின்ற கருப்பொருட்களின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த கருப்பொருள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி 2036 ஒலிம்பிக் போட்டியை வந்து நம்ம நடத்தணும் அப்படின்றனால ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரணாசியில் 72வது சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஸ் போட்டியை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தொடங்கி வைக்கும்போது சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமானதுன்னா 2030 காமன்வெல்த் போட்டியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடத்துது. 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வகுத்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்தது கேலோ இந்தியாவின் 2ஆம் ஆண்டு கடற்கரை விளையாட்டு, அதாவது பீச் கேம்ஸ்னு சொல்லுவாங்க. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்துக்கு நடைபெறுது. ஓகேங்களா? பீச் கேம்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, வாலிபால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த பீச் ஓரமாக நடத்துவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. இந்த 2ஆம் ஆண்டு தாத்ரா நாகர் ஹவேலியில் நடக்குது. ஓகேங்களா? தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சேதா, சாய் சிவா சங்கரன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வென்றிருக்காங்க. ஃபார்முலா 2000 சிசி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பூனேயினுடைய அர்ஜுன் சேதா வந்து பார்த்தீங்கன்னா முதலிடம் பெற்றிருக்காரு. பட்டம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட பெங்களூரினுடைய இஷான் மாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், மற்றொரு பெங்களூரு வீரான தருண் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் பிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடைபெறவுள்ள அனைத்து போட்டிகளுக்குமான அப்டேட் வந்து நம்ம உடனே கொடுத்துருவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.